இப்படி தான் இருக்குமா உயிரோட சங்கு? வணக்கம், இது யூடியூப் பாண்டி. நம்ம வந்து இன்றைக்கி கோவளம் பீச்சுக்கு போயிருந்தோம். நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டிவிலலாம் பார்த்துருப்போம். அது நேராக போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த இடமும் வேறு மாதிரி இருக்கும், அங்கே நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த கோவளம் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவளம் பீச்சுக்கு வந்தாச்சு. ஆனால் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ ஏதோ மாறின மாதிரி இருக்குது இடம்லாம். ரொம்ப தெரில, பக்கத்தில் போய் பார்ப்போம். போட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, மீன்லாம் பார்க்கலாம். இதான் பீச்சு, வந்தாச்சு. எடுத்துகிட்டு போகிறாங்க மீன் பிடிக்க. ஸ்டார்ட் பண்ணுறாப்புல நல்லைய பாருங்க. அப்போ சின்ன அலைக்கு எப்படி தூக்குது போட்டு, இன்னொரு அளவு வருது. அது பாருங்க எப்படி தூக்குதுன்னு பாருங்க. செம ஜம்பு இங்கே வருது. சென்னையில் பெரும்பாலான பீச்சில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து மீன்கள்லாம் பிடிச்சி வியாபாரம் பண்ணுவாங்க. நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த பீச்சுக்கு நான் வந்தேன். நான் வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு இந்த பீச்சுக்கு வந்து. நான் முன்னாடி வரும்போது வேறு மாதிரி இருந்தது. இங்கே வந்து மீன்லாம் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். நான் வந்து சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்றது என்னோடய பிளானு. ஆனால் வந்ததுக்கப்புறம் மீன்லாம் இருந்தது. ஆனால் நிறையா போட்டு வந்து மார்னிங் தான் வந்து வருமா. நான் வந்தது ஆஃப்டர்நூன் ஒரு 11 மணி போல் வந்திருந்தேன். காலைல 11 மணி போல் வந்திருந்தேன். நல்ல வெயில் வேறு. பரவாயில்ல இருக்கட்டும், பீச்சுக்கு போனால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே வந்து ஒரு நிழலோ இல்லை ஒரு மரமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே போட்டு நிறையா இருந்தது எக்கச்சக்கமாக. மக்களும் வந்து நிறையா ஓரளவுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு தர்கா மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வர்றவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து கடலில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே போட்டில் வந்து மீன்கள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து காலையில் தான் வந்து ரொம்ப அதிகமாக வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலைல 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இங்கே மீன் வாங்குறதுக்கான கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த மீன்லாம் வந்து பெரிய பெரிய மீன், அதுக்கப்புறம் அந்த கூறு கட்டி வச்சுருப்பாங்களா மீன்லாம், அந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆக ஆக வரக்கூடிய போட்டோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கோவளம் வந்து இருக்க இடம் வந்து சிட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஒரு 21 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ இன்டென்ட்டாக மீன் வாங்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வரப்போகிறதில்ல யாருமே. கொஞ்சம் போவோம், ரிலாக்ஸ் பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு இடத்த பார்ப்போம் அப்படின்றக்காண்டி தான் வருவாங்க. இப்போ நீங்கள் கார்லேயோ பைக்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டயத்துக்கு காலைல 5 மணிலேருந்து 6 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம பஸ்ஸில் வர்றோம் அப்படிங்கும்போது காலையில் ஏர்லி மார்னிங் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம எப்படியும் காலைல கிளம்பி வந்தால் கூட 10, 11 மணி ஆகிடும். அப்போதைக்கு மீன் வாங்குற ஐடியாலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைத்துக்கு நீங்கள் வராதிங்க. ஏன்னா அந்த டைம் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பெருசாக எதுவுமே கிடையாது. இங்கே பீச் இருக்குது, அவ்வளோதான். அதுவும் பீச்சுமே வந்து பாறை இதெல்லாமே சேர்ந்துருக்கும். நம்ம மெரினா பீச்லேயோ இல்லை பெசன்ட் நகரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காது. நம்ம திருவான்மியூர் பீச்சில் கூட கொஞ்சம் நின்று குளிக்கலாம். இங்கே வந்து பாறை, கடல் வந்து பாறையோடு சேர்ந்துருக்கிறதுனால கால் வலிக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கே 2-3 டைம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனால் குளிக்கிறது இங்கே கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ இந்த படகு வந்து நான் வரும்போது தான் மேலே ஏற்றி வச்சாங்க. இதில் நிறையா மீன் இருந்துச்சு. அது போக சில மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். கண்ணாடி பாறை, கும்பலா மீன், பாறை மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. நான் வந்து நினச்சேன்னா கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும், வஞ்சர மீன், அப்புறம் அந்த கடை விரால் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும்னு நினச்சி வந்தேன் நான். பட் அதெல்லாம் மார்னிங் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தர்பூசணியோ ஒரு அண்ணாச்சி பழம் வாங்கணும். சாப்பிட்டு அப்படியே வீடியோ எடுக்க வேண்டியதான் கண்டினியூ. இங்கே கோவளம் வந்து பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸு கிடையாது. நம்ம கோவளம் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஒரு 600 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும் பீச்சுக்கு. பட் அது வர்ற வழி கூட பயங்கரமான வெயில் தான். நம்ம நிழலுக்கு ஒதுங்க கூட ஒரு சரியான இடம் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கடையிலும் பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த பீச் பக்கத்தில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். அதனால் அந்த லைட்டு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த பொருட்காட்சி மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க செட்டப்பு. மற்றபடி நார்மலாக இருக்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த மீன் கடை, இந்த சாப்பாடு கடை ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுவுமே கிடையாது. பக்கத்தில் கடைகள்லாம் இருந்துச்சு, ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஏன்னா கலர்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சாப்பிடணுன்னே தோணலை எனக்கு.
அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த வெள்ளரிக்காயெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த கடை கேட்டேன் நான், எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு சரியான இடம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா ஒரு 2 3 கடை இருக்குது அவ்வளோதான், மற்றபடி இங்கே வந்து சாப்பிட்றதுக்குன்னு பெருசாக கடைகள் கிடையாது, மீன் சாப்பிட முடியாது, இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இந்த மாதிரி கடைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் வரக்கூடிய ஏரியா, மீன் தான் வந்து இங்கே வந்து ஃபேமஸான ஒரு இடம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பட்டினப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் இருக்க மாதிரி மீன் கடைகள் சாப்பாடு கடைகள் இருக்குன்னு நினச்சேன் நான். அதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் நான் விசாரிக்காமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள் வந்து அலை அடிக்கும், கடல் வந்து பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோதான். போட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்ம சென்னையில் மற்ற இடங்களில் இருக்க மாதிரியே போட்டில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் கோவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுபடி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மார்னிங் சீக்கிரம் வர்றீங்க, நீங்கள் மீன்லாம் வாங்கல, ஜஸ்ட் பீச்சை மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துடுங்க, ஒரு 7-8 மணி போல் வந்துடுங்க. அப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகும். பீச்சை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஒரு 10-11 மணி போல் நீங்கள் கோவளத்துலேருந்து கிளம்பி கரெக்டாக நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஈஸியாக மெயின் ரோட்லேருந்து நம்ம மகாபலிபுரம் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து அங்கனே ஒரு சில கடைகள் இருக்கும், சாப்பாடு கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பீச் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள்லாம் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன போர்டு வச்சுருப்பாங்க, சாப்பாடு கடை போர்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான சாப்பாடு கிடைக்கும். மீன் வறுவல், தவா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, மீன் குழம்பு கொடுப்பாங்க, சாப்பாடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கோவளமில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்க நிறையா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மீன் குழம்பு, ஒரு மீனவர் வீட்டில் சமைச்ச மாதிரி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா தனுஷ்கோடியில், பட்டினப்பாக்கமில் இந்த மாதிரி இந்த ரொம்ப ஃபேமஸான பீச் ஏரியாலலாம் இருக்க மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் நான் போன நேரம் நிறையா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இருந்த ஒரு சில இடங்களுமே வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த நார்மலாக அந்த ஃபிஷ் பக்கோடா போட்டு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இடங்கள் தான் இருக்கே தவிர பெருசாக வந்து ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியல. அங்கே விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இங்கெல்லாம் பெருசாக இல்லைப்பா, நீ பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு போனீங்கன்னா தான் உனக்கு நல்ல ஹோட்டலில் இருக்கும், சாப்பாடு கிடைக்கும் உனக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்குது கோவளம் பீச்சை பொறுத்த வரைக்கும். இருக்கானா இந்தனா வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டை வந்து கொண்டு வந்தாங்க. வலையிலேருந்து மீனை பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிகமாக வந்து மத்தி மீன் இந்த மாதிரியான சின்ன சின்ன மீன் தான் வந்து அதிகமாக இருந்தது. அதே வாங்குறதுக்கு நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பைக்கர்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே வர்றீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஒரு 4-5 மணி போல் வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பாறைகள்லாம் நிறையா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கொடை எடுத்து வந்தீங்கன்னா போதும், அங்கே உட்காந்து சில் பண்ணலாம், ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம். இங்கே வந்து அந்த அலை வந்து இந்த பறல் அடித்து அலை வந்து கரைக்கு வரும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நானுமே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நான். அதுக்கெலாம் வந்து இந்த பீச் வந்து செம்மையாக இருக்கும். பட் வந்து டே டைமில் வரீங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு. இங்கே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டுக்கான இடங்களும் பெருசாக எதுவும் கிடையாது. இங்கே வந்து சர்ஃபிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 2 சில பசங்களாம் வந்து சர்ஃபிங் போர்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் விளையாடிட்டு இருந்தாங்க, வெளில பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை சர்ஃபிங் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தி மீன் அது இங்கே கோவளமில் வந்து நம்ம மகாபலிபுரம் போகிற ரோட்டில் ஒரு 3-4 கிலோமீட்டர் போனால் நெமிலி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த நெமிலி அப்படின்ற ஊர் வந்து ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். அங்கிட்ட வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 கடை இருக்குது. இந்த மீன் சாப்பாடு கடை, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹோட்டல் தான் வீட்டில் வச்சு ரன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஹோட்டலு. அங்கே வந்து நல்ல உங்களுக்கு வந்து ஃபுட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வறுத்த மீன் இதெல்லாம் கூட வாங்கலாம். நாங்கள் வந்து போன வாரம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவுட்டிங் வந்திருந்தோம், பைக்கில் வந்திருந்தோம். அப்போ வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஏர்லி மார்னிங் திறக்க மாட்டாங்க இல்லையா. பட் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் பார்க்கும்போது காலையிலே வந்து இட்லி, மீன் குழம்பு, தோசை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, மீன் ஃப்ரைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த டயத்தில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் இப்போ நாங்கள் இல்லை. பட் கோவளமில் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டீங்க, ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பிளேசஸ் ஃபைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு இறால் பிடிக்கிற ஒரு போட் வந்து வந்தது. அங்கே இறால்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறையா அந்த சங்கு, அப்புறம் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வித்தியாசமான அந்த பூச்சிலாம் வந்து அதில் வந்து பிரித்து எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால அண்ணா வீடியோ எடுத்துக்குவான் அப்படின்னு கேட்டேன். வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாப்புல.
ஸோ அதை நீங்களே பாருங்கள். அந்த ஒரு நண்டு வந்து அந்த நத்தையோட அந்த கூட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே அந்த கூட்டோடய பிறக்குமா இல்லை நத்தையை வந்து செத்ததுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துருச்சு அப்படின்னு தெரியல. அவர் கையில் எடுத்து காமிச்சு எடுத்து பார்ப்பா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாப்புல. ஓ, நண்டு வந்து உள்ளே போய் உட்காந்துக்குமோ? இது பூச்சி தான், அப்படிதான் சங்கு அப்படிதான், அதோட இது மாதிரியா இருக்கு. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு. அது தனியாக இருந்தால் வேறு மீனுங்க சாப்பிட்லாம், அதனால் அது பேர். இது என்னதுண்ணா? கண்ணாடி மாதிரி இருக்குது. ஜெல்லி ஃபிஷ்ண்ணா. அதுவும் ஜெல்லி ஃபிஷ். ஆபத்தானது அது? இது ஆபத்து இல்லை. ஜெல்லி சங்கா? இப்போ இந்த நண்டு வளர அந்த சங்கு வளருமாண்ணா? ஒரு சில சங்கு அந்த குறிப்பிட்ட அளவில் வளரும். நண்டு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் தேடி பார்த்த வரைக்கும் கடைகள் பெருசாக எதுவும் இல்லை, ஒரே ஒரு கடை இருந்தது. அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு கடையில் சாப்பிட்லான்னு உட்காந்தேன். ஏன்டா உட்காந்தோன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அங்கே வந்து நான்வெஜ் மீல் அப்படின்னா சிக்கனோட அந்த கிட்னி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தான். அது ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டுட்டு அரைவரையாக எழுந்திரிச்சு வந்துட்டேன் நான். நீங்களும் அந்த மாதிரி வெளில போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.